சண்டே வந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேங்க. ஏன்னா வீக் டேஸ்க்கும் வீக்கெண்ட் டேக்கும் ரொம்ப ஒர்க் அதிகமாகவே இருக்குங்க. வீக் டேஸை விட வீக்கெண்ட் டேயில் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் போதுமே அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தோணும். அந்த டைமில் எப்படியானா வெளியே போகணும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நான் கோட்ரஸை விட்டால் வேறு எங்கேயுமே போக மாட்டோம், போகவும் முடியாது எங்களால். இந்த 4 சவத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அவங்களுக்கும் எப்போயோ ஒரு நாள் தான் சண்டே டைமில் லீவ் கிடைக்கும். மிச்ச டைமில் சண்டேயில் எப்போனா ஒரு வாட்டி டியூட்டி வந்துடும், வெளியவும் போக முடியாது. பசங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்காது. இந்த மாதிரி வெளியே போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கினா தானே. வீட்டாண்டு இருக்கிறது வேறு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கிறது வேறு இல்லைங்களா. அதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு அவரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். அது ஆக்சுவலாக நம்ம சும்மாவே வெளியே போய் சுற்றுவோம். இந்த வீக்கெண்ட் டைமில் இந்த மாதிரி வெளியே போய் சுற்றுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் இந்த மாதிரி தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி வெளியே கூட்டிகிட்டு போவாங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.